வணக்கம். அன்புக்குரிய சகோதர சகோதரி அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் தான் எஸ்பி டெக்ஸி டெய்லர் பூமிநாதன் பேசுறேன். ஒரு யூனிஃபார்ம் ட்ரெஸ் வந்துச்சு. சின்ன குழந்தைக்கு சட்டை, ஒரு பெட்டிக்கோட் மாரி. அது வெட்டுற முறையா கொஞ்சம் போட்டிருக்கேன். அதை பாருங்க. இதுல எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஒரு விளக்கம் சொல்றேன். வாங்க நம்ம வீடியோவுக்கு போவோம். அது வந்து வச்சு தைக்கும் போது உங்களுக்கு கரெக்டா சரியா வந்துடும் சட்டை. பாத்துங்க. இதுக்கு சட்டை வெட்டியாச்சு. அடுத்து காலர் இது எவ்வளோ 14 இன்ச்சு நம்ம தச்சுட்டு எவ்வளோ இதை பார்த்துக்கிட்டு காலர் கனெக்ட் பண்ணிவிட நம்ம வெட்டிக்கிறலாம். இது ஷோல்டர் இல்லாமல் வெட்டியிருக்கேன், பார்த்துக்கோங்க இந்த அளவு. அடுத்து இதுக்கு மேலே ஒரு கோட்டு மாதிரி பெட்டி கோட்டு மாதிரி வரும், அதை பாருங்க. அந்த சட்டைக்கு மேலே டாப்பு அதே பெட்டி கோட்டு மாதிரி யூனிஃபார்ம் அது கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புனாங்க, அளவு குறித்து கொடுத்துருந்தாங்க. அது வெட்டுறேன் பாருங்க. இந்த உயரம் 31 இன்ச்சு, அந்த இடுப்புக்கு நேரம் 13 இன்ச்சு வரும். இந்த 13லேருந்து 35 கணக்கு பண்ணணும். அப்ப இந்த பாருங்க, இப்ப வந்து உயரம் 13 தைக்கிறதுக்கு ஒரு விட்டுக்கேன் கேப், ஒரு 1/2 இன்ச்சு துணி கூட இருக்கிறதுனால உங்களுக்கு வெட்டுறதுக்கு வசதியா இருக்கு. துணி மடிச்சுக்கோங்க. துணி அதிகமா இருக்கனால உங்களுக்கு ஈஸியா வெட்டுறதுக்கு முறையா சொல்லித்தரேன். இது தைக்கிறதுக்கு முன்படி தைக்கிறது 13 இன்ச்சு வருதுல, இது தைக்கிறதுக்கு பார்த்துக்குங்க. 13 இன்ச்சு 13 வச்சு தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, அப்ப 14 இன்ச்சு. இங்க ஒரு 14 இன்ச்சு. நேரம் ஒரு கோடு போட்டுக்க வெட்டிக்கங்க. இது ஈஸியான வேலை தான் உங்களுக்கு. வெட்டியாச்சு. இதே மேத்தட்டுக்கு எடுத்தாச்சு. இப்ப அதோட உயரம் வந்து 31 இன்ச்சு. இப்ப நம்மளுக்கு உயரம் வேணும். இந்த பாவாடை துணிக்குள்ள இருக்கு மேல பெட்டி கோட்டுக்கு. இது அப்படியே இப்படி வச்சுக்கோங்க. இப்ப வந்து 13 இன்ச்சு இங்க கழிச்சிருங்க. 13 இந்த இடத்துல ஒரு 13 வருது. இந்த இடத்துல நம்ம தச்சுருவோம். 13லேருந்து அப்படியே உயரம் வந்து 31 இன்ச்சு இந்த வருது. 31 இன்ச்சு வருது. தைக்கிறதுக்கு ஒரு 1 2 3 இன்ச்சு இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்காங்க. ஆமா, இந்த வரைக்கும் மிச்ச துணி. இது வந்து பெல்ட், கூடால ஒரு பெல்ட் மாதிரி வரும். அதில் ஒரு இந்த அளவுக்கு நீங்க வெட்டிக்கங்க. வெட்டி இந்த பெல்ட் வெட்டி இந்த அளவுக்கு நேரம் வெட்டோம்னாக்கு ஒரு 2 இன்ச்சு பெல்ட் இப்படி இப்படி அமைப்பில் வரும். அதை சாய்ந்து சேர்த்துட்டு மேலே பாய்ச்சி விட வேண்டியது. இப்படி கரைக்கூடை வெட்டிருங்க. கரைக்கூடை இருக்கக்கூடாது. இது அப்படியே பட்டிக்கு, அதாவது ஒன்று இப்படி தச்சிருவாங்க, இப்படி தைக்கணும். அடுத்து இங்கிட்டு ஒரு தச்சோன்னா உங்களுக்கு முன்ன சாக்கெட் தைக்கிறோம்ல அதே மாதிரி இப்படி வரும். அதனால இது 2 இன்ச்சு கேப் விட்டு அளந்துட்டு அப்ப வெட்டிக்கங்க. ஒரு 2 இன்ச்சு வைக்கிறேன். 2 இன்ச்சு பாத்துக்கோங்க. 2 இன்ச்சு வச்சாச்சு. இது பாடி வந்து 25 வந்து ஒரு 4 இன்ச்சு கூட்டிக்கங்க. 25 4 29, அப்ப கணக்காக 30 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஒரு 7 இன்ச்சு இப்படி வைங்க. தைக்கிறதுக்கு தனியா ஒரு 1.5 இன்ச்சு பாத்துக்கோங்க. 1.5 இன்ச்சு, அதாவது பாடி வந்து 24, ஒரு 4 இன்ச்சியை கூட்டிங்கன்னா 29 வருது. கணக்குக்காக ஒரு 1/2 இன்ச்சு லூஸ் தானே, ஒரு கணக்குக்காக ஒரு 1/2 இன்ச்சு கூட்டி 1 இன்ச்சு கூட்டிக்கங்க. அப்ப 7 இன்ச்சு வருது. 7.5 இப்படி வச்சுக்கோங்க. 7.5 வருது. தைக்கிறதுக்கு இது உண்மை அந்த பாடி அமைப்பு. இது தைக்கிறதுக்கு துணி இதுக்கு நேரம் கோடு போட்டுக்கோங்க. அதுக்கு ஷோல்டர் வந்து 12.5 வச்சிருக்காங்க. அதை காட்டிலும் ஒரு 1 இன்ச்சு 12.5 1 இன்ச்சை குறைச்சிக்கோங்க. 12லேருந்து ஒரு 12 ஒரு 1/2 இன்ச்சை குறைச்சிக்கோங்க. 6 இன்ச்சு. இந்த 6 அப்படியே கொண்டு போங்க. இது ஒரு 2.5 இன்ச்சு வைங்க.
ஆமா, பேக்கில் வந்து பின் கழுத்து வந்து ஒரு 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. குழந்தை தானே, இப்படி ரவுண்டு கழுத்து வரும். இன்னும் பானா கழுத்து போடுவாங்க, பார்த்துக்கோங்க. இதை பார்த்துக்கோங்க. இப்போ வெட்டுறேன் பாருங்க. இது பின்தட்டு. இப்போ இது முன்தட்டுக்கு எடுத்துக்கிறேன். இப்படி முன்தட்டு போட்டீங்கன்னா இந்த மடிப்பு, இந்த கட்டிங் வராது. இது வந்து நீக்கணும், இது உள்ள போயிடும். இது பட்டன், இப்படி பட்டன் மடிச்சு தைச்சிடணும். இந்த அளவுக்கு மடிச்சு தைச்சிருவாங்க. அதனால இந்த அமைப்புல உங்களுக்கு வெட்டுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ சிம்பிளா ஈஸியா மெத்தட் உங்களுக்கு புரியுறதுக்காக வெட்டுறேன். ஆமா, வீட்டில் இருக்கவங்க குழந்தைகள் தச்சு பழகலாம், பார்த்துக்கோங்க. அப்படியே அதே மாதிரி வெட்டிங்க. இந்த இடத்துல உங்க அக்காத்து போட்டுக்கோங்க. அப்படி அக்காத்து போட்டா அடையாளம் தெரியும் உங்களுக்கு. இது மடிக்கிறது. ஆமா, இது வந்து கழுத்து வந்து நான் 3 இன்ச்சு வச்சிருக்கேன். 3 இன்ச்சு இப்படி அவ்வளவா வெட்டியிருக்கேன் லைட்டா. அச்சாச்சு. இதான் இது பேக் தட்டு. இது பிரண்ட் தட்டு. ஒரு 2.5 வச்சிருக்கேன். இது ஒரு 4.5 5 வைங்க, ஏன்னா சட்டை வருது இல்லை, அதனால 5. இது ஒரு 2.5. இது பானா கழுத்து மாதிரி போட்டுருக்கேங்க. இதுதான் அமைப்பு. இது முன்தட்டு, இது பேக் தட்டு. முன்தட்டுக்கு என்ன செய்யணுமோ அது லைட்டா அப்படி குறைஞ்சிருங்க, லைட்டா அக்கா கரைச்சிருங்க அப்படி. பாருங்க, இதான். இப்ப இதுக்கு ஏன் இந்த 2.5 இன்ச்சு விட்டுருனா, இந்த பாருங்க, இந்த இது துணி வந்து இந்த அளவுக்கு மடிச்சிடணும். மடிச்சு தச்சுட்டா இந்த இடத்துல இதான் கட்டணும். இந்த துணி வந்து இதுக்குள்ள மடிக்கணும். இப்படி மடிக்கணும். இப்படி மடிச்சுனாக்கு இது இப்படி போய் இந்த அளவுக்கு இப்படி அமைப்பா இப்படி வரும், பாத்துக்கோங்க. இது அக்காத்த அளவுக்கு மடிக்கணும். இந்த அக்காத்த அளவு இதை உள்ளுக்குள்ளேயே இதை மடிக்கணும். இந்த அக்காத்துக்குள்ளேயே இந்த இது மடிக்கணும். இந்த அக்காத்துக்குள்ளேயே இதை இப்படி மடிக்கணும். இப்படி மடிச்சாத்தே இந்த பட்டன் இப்படி மேலாப்புல இப்படி வரும்போது உங்களுக்கு அமைப்பா வரும். அதே மாதிரி இந்த பாருங்க, சரிங்களா, எல்லாம் கரெக்டா வரும். ஆமா, இதான் மேல உள்ள கொட்டு பாருங்க. இது வந்து தட்டு. இப்ப நம்ம வந்து உயரம் வந்து 13.5 மேல தச்சிருவோம், கீழே இருந்து இங்கே தச்சிருவோம். கீழே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன், இங்க ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன், 13.5. அப்ப மொத்தம் உயரம் 37 வேணும். இப்ப பாருங்க, இந்த உயரத்துக்கு அந்த கணக்கு பண்ணி எடுத்திருக்கேன். டாட்டு பிடிச்சி இந்த டாட்டு இது என்ன செய்யலாம், 4 பங்கா பிரிக்கணும். அக்காத்து போட்டுக்கோங்க, இந்த இடத்துல அக்காத்து போட்டுக்கோங்க. என்னைக்குமே எது எடுத்தாலும் சரி, பாவாடை தைச்சாலும் சரி, சுடிதார் இது தைச்சாலும் சரி, 4 பங்கு இந்த இடத்த பிரிக்கணும். 4 பங்கா பிரிக்கும்போது இதோட இடுப்பு அளவு வந்து 24 இன்ச்சு வச்சிருக்காங்க. இடுப்பு 24. அப்ப இந்த டக்கு 6 இன்ச்சுல குறைக்கணும். அதே மாதிரி இந்த டக்கு ஒரு 6 இன்ச்சு. அப்ப 4 பங்கு 4 6 24. நம்ம என்ன செய்யறோம், டாட் இப்படி போடுங்க. அந்த சட்டையை போட்டு இந்த மேல இதை அடிச்சு பிரட்டிருங்க. இந்த டாட் போய் பாத்துங்க. இந்த டாட் 26 பங்கா பிரிச்சுக்கோங்க. 4 பங்கா பிரிச்சு இடுப்பு வச்சு 1 இன்ச்சு லூஸ் வச்சு தச்சிங்கன்னா உங்களுக்கு அழகா வந்துடும். இதுல உங்களுக்கு சந்தேகம் இருந்தா என்கிட்ட கேளுங்க, பயிர் சொல்றேன். வணக்கம்.